பூஜை அறையில் செய்யக்கூடிய தவறுகள் மற்றும் அதன் தீர்வுகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். விசை 1 அழுக்கு குழப்பம். பூஜை அறையை சுத்தம் செய்யாமல் விடுதல், தூசி, சாம்பல், பழைய பூக்களை நீண்ட நேரம் வைத்திருத்தல். தீர்வு: தினமும் சுத்தம் செய்து பழைய பூக்களை அகற்ற வேண்டும். விசை 2 அணைந்த விளக்கு. பூஜை அறையில் விளக்கை அணைத்தே வைத்திருத்தல், விளக்கு எரிந்தபடி காற்றில் அணைய விடுதல். தீர்வு: காலை அல்லது மாலை குறைந்தது ஒரு முறை தீபம் ஏற்றுதல். விசை 3 உடைமுறைகள் சரியில்லாமல். பூஜை மிக குறுகிய, அசுத்த உடையில் பூஜை செய்வது, காலணி அணிந்தபடி பூஜை அறைக்கு செல்லுதல். தீர்வு: சுத்தமான, மரியாதையான உடை அணிந்து பூஜை செய்ய வேண்டும். விசை 4 அசுத்த நிலையில் பூஜை. குளிக்காமல் பூஜை செய்வது, கை, கால் சுத்தமாக இல்லாமல் தீபம் ஏற்றுதல். தீர்வு: கை, கால் கழுவியாவது பூஜை செய்ய வேண்டும். விசை 5 சாமி படங்கள். சேதம்: உடைந்த, சிதைந்த சாமி படங்கள், சிலைகளை வைத்திருத்தல், அதிகமான சாமி படங்களை அடுக்கி வைத்திருத்தல். தீர்வு: சேதமானவற்றை மரியாதையுடன் அகற்றி குறைந்த எண்ணிக்கையில் வைத்தல். விசை 6 பூஜை அறையை சேமிப்பிடமாக மாற்றுதல், பணம், பில், ஆவணங்கள், சாவி போன்றவற்றை அங்கே வைப்பது. தீர்வு: பூஜைக்கு மட்டுமே அந்த இடத்தை பயன்படுத்த வேண்டும். விசை 7 மன ஒருமைப்பாடு இல்லாமல் பூஜை. அவசரம், கோபம், மனக்கவலை உடன் பூஜை செய்வது, பேசிக்கொண்டே அல்லது மொபைல் பயன்படுத்திக் கொண்டே பூஜை செய்வது. தீர்வு: அமைதியான மனநிலையில் பூஜை செய்ய வேண்டும். விசை 8 அசுத்த பொருட்கள் கொண்டு வருதல். சாப்பிட்ட கை, சாப்பிட்ட உணவுடன் பூஜை அறைக்கு செல்வது, புகையிலை, மது போன்றவை அருகில் வைத்திருத்தல். தீர்வு: பூஜை அறையை முழுமையாக சாத்வீகமாக வைத்தல். விசை 9 விளக்கு எண்ணெய். கவனக்குறைவு, கெட்ட வாசனை எண்ணெய் பயன்படுத்துதல், விளக்கில் எச்சில் படும்படி ஊதுதல். தீர்வு: நல்லெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்தி தீபத்தை பராமரிக்க வேண்டும்.